வணக்கம் நண்பர்களே. 58,000 கோடி மின்சாரத்துறையில் நடந்த விஞ்ஞான ஊழல். அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த மின்சார கொள்முதல்ல 58,000 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருக்கிறதா அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். மின்சாரத்துறை சார்பாக வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட CTR நிர்மல்குமார் ஊழலே வெளியே தெரியாத வகையில் விஞ்ஞான முறையில் தெளிவாக ஊழல் செஞ்சிருக்கிறதா சொல்கிறார். தாவேகா ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மின்சாரத்துறைக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின்படி மின்சார வாரியத்திற்கு தற்போது 2,47,130 கோடி கடன் இருக்கு. கட்டணங்கள் உயர்த்தப்படும் போது அதே அளவுக்கு செலவினங்களும் உயர்த்தப்படுது. செலவினங்கள் அதிகரிக்கப்படுகிறது தவிர கட்டமைப்புகள் பலப்படுத்தலை. புதிய பணியாளர் தேர்வும் மேற்கொள்ளப்படலை. மின் வாரியத்தை குறுகிய கால ஒப்பந்தம் மூலம் அதிக விலைக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதனை நீண்ட கால ஒப்பந்தமாக மாற்றுவதன் மூலம் விலையை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுது. இதனால தான் மாதம் 215 கோடி சேமிப்பாகும். நடப்பு ஆண்டுக்குள்ள 20,000 பேர் புதிதாக வேலைக்கு சேர்க்கப்படுவாங்க. 2021-26 நியமிக்கப்பட்ட 5,000 கேங்மேன்களும் பணிகளில் அமர்த்தப்படுவாங்க. ஒப்பந்த தொழிலாளர்கள் குறித்த எந்த ஆவணங்களும் பராமரிக்கப்படலை. மின் வாரிய வரலாற்றிலேயே கடந்த ஆட்சி காலத்தில் தான் அதிக வருவாய் ஈட்டப்பட்டு அதே நேரம் அதிக செலவும் நடந்திருக்கு. கடந்த ஆட்சியில் மின் வாரியத்தில் கூடுதல் வருவாய் சுமார் 67,000 கோடி. ஆனால் கடந்த ஓராண்டில் மட்டும் 1.24 லட்சம் கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் கடந்த ஆட்சியின் மின் வாரியத்தின் கடன் 87,000 கோடி. இருந்தாலும் கட்டமைப்புகள் மேம்படுத்தலை. இந்த ஆண்டில் மின் கட்டண உயர்வு இருக்காது. தாவேகா ஆட்சி அமைக்கவில்லை என்றால் மின் வாரியம் தனியார் மயமாயிருக்கும். மின் வாரியத்தை மேம்படுத்த வேண்டிய பணிகளில் ஈடுபடுவோம். டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லாமல் மின் கண்டக்டர் கொள்முதலிலும் முறைகேடு நடந்திருக்கு. 9 இடங்களில் மின் கண்டக்டர் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருக்கு. குறைந்த செலவிலான மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மூலமாக பற்றாக்குறையை சரி செய்ய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த திமுக ஆட்சியில் நடந்த மின்சார கொள்முதலில் 58,000 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருக்கு. ஊழலே வெளியே தெரியாத வகையில் விஞ்ஞான முறையில் தெளிவாக ஊழல் செஞ்சுருக்காங்க என தற்போது வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு.